இப்போ நம்ம பிரெட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி இது. இதை செய்கிறதுக்கு நான் இப்போ 6 பிரெட் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த ஓரத்தெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சைஸில் தேவையோ நீங்கள் ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம அல்வா செய்ய ஆரம்பிக்க போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம டீப் ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு டீப் ஃப்ரை பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த அல்வாவில் வந்து எந்த ஃப்ளேவரும் வராது. இல்லைன்னா அந்த ஆயிலோட ஃப்ளேவர் டேஸ்ட்லாம் வரும். அதனால் ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இது ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம். இது தீஞ்சிடக்கூடாது, அப்புறம் அந்த அல்வா டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். மீதம் இருக்கிற ப்ரெட் ஸ்லைசஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப், அதுக்கப்புறம் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சர்க்கரைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல இனிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது 3/4 கப்புக்கு வந்து இனிப்பு கரெக்டாக இருக்கும். நல்லா இனிப்பாக வேணுங்கிறவங்க வந்து நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு 2 கப் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நீங்கள் அளவு கூட்டுறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம கொதிக்க விட்டுடலாம். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம். இதுக்கு வந்து கம்பி பதம் அதெல்லாம் தேவையில்லை. இந்த நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து மண் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு திருப்பி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் மண் இல்லாதனால நான் அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ரெட் ஸ்லைசஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடும். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து இந்த தண்ணி வந்து இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் தண்ணி கம்மியாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியாயிரும். இந்த ப்ரெட் வந்து தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சு கரெக்டான ஒரு அல்வா கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா இந்த மாதிரி வந்துடும். நமக்கு அல்வா கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் நெய் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இது லேசாக சிவக்கட்டும், அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம இந்த அல்வா கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான பிரெட் அல்வா ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதுமாதிரி மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.